பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 20வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் என்று சொல்லும் போது நாம் கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நேசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற பலன் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்க. அதற்கு மேலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். காரணம், நீங்கள் ஒரு விசை அவர் கூப்பிடும் போது, சில மனிதர்களை நாம் பல நேரங்களிலே பல காரியங்களுக்காக கூப்பிடும் போது அவர்களுக்கு தோன்றினால் மாத்திரம் நமக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இல்லை என்றால் நாம் ஒரு பொசிஷனில் இருக்கும் போது மாத்திரம் நம்மை தேடி வருகிற ஒரு கூட்ட ஜனம் உண்டு. ஆனால் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நாம் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், ஒருவேளை தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காத ஒரு தாய் தன்னை மறந்து போனால் கூட மறவாத ஒரு தேவனாய் இருந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் செவி சாய்க்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஆகையால் நாம் மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வேண்டுமான இன்றைக்கு நாம் எவ்வளவு சிநேகம், உலகத்தின் சிநேகம் ஒரு லிமிட் வரைக்கும் மாத்திரம், ஆனால் உன்னதரின் சிநேகம் அளவில்லாது, அளவிட முடியாதது. எவ்வளவு அருமையான சிநேகம் பாருங்கள். தன்னுடைய சொந்த ஜீவனை சிலுவையில் தந்த அந்த அன்பை காட்டிலும் இந்த உலகில் பெரிய அன்பு வேறு எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் அப்படி சிநேகிக்கும் போது நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் அப்பொழுது உன் பாதையை செவ்வையாக்குவார். அதுபோல யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. நீங்க ஒரு தடவை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய அன்பிலே களி கூர்ந்து விட்டு உங்களை யாராலும் அவரை விட்டு பிரித்தெடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பாடுகளோ, பிரச்சனைகளோ, இழப்புகளோ, வேதனைகளோ ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆதி காலத்திலே அநேக பாடல்களை எழுதி அநேக பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போமானால், அவர்கள் கர்த்தருடைய அளவற்ற அன்பினால் நிரப்பப்பட்டபடியினாலே அவர்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடவில்லை. இன்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் சிநேகமா, கர்த்தாவில் உள்ள சிநேகமா? இன்றைய நாளிலே நீங்கள் தீர்மானம் எடுங்கள். இந்த உலகத்தின் எல்லாம் ஒளிந்து போகும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தோடு நாம் விடை சொல்லும் போது நம்முடைய ஆத்துமா இளைப்பாற வேண்டுமானால், நித்திய ஜீவன் என்பது நமக்கு இருந்தால் மாத்திரமே நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்காய் காத்திருந்த தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆகையால் கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு நமக்கு ஒருக்கி வைத்திருக்கிறது ஒரு கண்ணு கண்டுட்டு இல்லை, ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றாத காரியங்களை கர்த்தர் நமக்காய் உண்டு பண்ணி அந்த நித்திய ஜீவனுக்காய் வாஞ்சிப்போம். அதை இழந்து போகாதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.